சென்னை வானகரத்தில் செல்போனில் பெண் போல பேசி ஆசை வார்த்தை கூறி தனிமையில் வரவழைத்து மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போனை பறித்துச் சென்ற மூவரை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் வழிப்பறி வழக்கில் சிக்கியதன் பின்னணி என்ன? இப்படி பெண் குரலில் பேசி மயக்கி ஹனி டிராப் வலையில் வீழ்த்தி பணம், பைக், செல்போன் என பறித்துச் செல்லும் நூதன திருட்டு காலமாக அரங்கேறி வருகிறது. இப்படி ஒரு சம்பவத்தில் தான் கணக்காளராக வேலை பார்த்து வந்த இளைஞர் ஒருவர் சிக்கி சின்னாபின்னமாக இருக்கிறார். குரல் மாற்றி பேசுவது கூட தெரியாமல் தொக்காக சிக்கிய நபரிடம் கொத்தாக கொள்ளையடித்து சென்ற நபர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சென்னை அயப்பாக்கத்தில் வசித்து வரும் அந்த 24 வயது இளைஞர் தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு 4 நாட்களுக்கு முன்பு இரவு செல்போன் செயலி மூலம் பெண் ஒருவர் அறிமுகமாகி இருக்கிறார். குரல் மிக இனிமையாக இருக்கவே இரவு பகல் பாராமல் சங்கீத ஸ்வரங்கள் போல இவர் பேசி வந்திருக்கிறார். அதன் பிறகு இருவரும் தனிமையில் சந்திக்க முடிவு செய்திருக்கின்றனர். அதன்படி 17ஆம் தேதி அதிகாலை மதுரவாயில் மேம்பாலம் அருகில் அந்த பெண்ணை சந்திக்க குதூகலத்துடன் குதித்து சென்றிருக்கிறார் அந்த 24 வயது இளைஞர். அப்பொழுது அங்கு வந்த கும்பல் ஒன்று இளைஞரை கண்டதும் குதித்து கொண்டா வருகிறார் என்று சரமாரியாக அடித்து உதைக்க ஆரம்பித்துள்ளனர். எதற்கு அடிக்கிறார்கள், ஏன் அடிக்கிறார்கள் என்பது புரியாமல் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவரது பைக் மற்றும் விலை உயர்ந்த செல்போன் ஆகியவற்றை பறித்து கொண்டு அந்த கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டது. யாரா நீங்க, எதுக்குடா என்னை அடிச்சிங்க என்பது புரியாத அந்த இளைஞர் உடல் முழுவதும் காயங்களுடன் வானகரம் காவல் நிலையம் நோக்கி நடையை கட்டியிருக்கிறார். அங்கு போலீசாரிடம் நடந்ததை கூறி புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த இளைஞரை பைபாஸ் சாலைக்கு வரவழைத்த பெண் யார் என அவர் பேசிய செல்போன் எண்ணை வைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். விசாரணையின் முடிவில் தான் தெரிய வந்தது அது பெண்ணே அல்ல, ஆண் என்பது. அந்த இளைஞருக்கு அடி வாங்கிய துக்கத்தை விட நம்மிடம் இனிக்க பேசியது பெண் இல்லை என்ற துக்கம் தான் தொண்டையை லவக்கென அடைத்திருக்கிறது. தொண்டையை அடைத்தது மட்டுமல்லாமல் கண்கள் பூரா குளமாகி குபுகுபுடன் நீர் வானகரம் காவல் நிலையத்தையே குளமாக்கி இருக்கிறது. விசாரணையின் முடிவில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது அப்துல் ரகுமான், சரத்குமார், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமலை வாசன் ஆகியோரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். இவர்கள் 3 பேரும் சென்னையில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கி தனியார் பேருந்து ஓட்டுநராக வேலை செய்து வருகின்றனர். இதில் முகமது அப்துல் ரகுமான் என்பவர்தான் பெண் போல பேசி இளைஞரை ஹனி டிராப் வலையில் விட வைத்தவர் என்பது தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து இளைஞரின் செல்போன் மற்றும் பைக்கை போலீசார் மீட்டுள்ளனர். இவர்கள் இதேபோல வேறு யாரிடமாவது வழிப்பறி செய்திருக்கிறார்களா என்பது குறித்து கண்டறிய அவர்களது செல்போன்களை ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.